ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் என்னென்னா நியூ டெல்லி. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த மம்முட்டி சார் படம். இது வந்து ஜூப்ளி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து ஜோஷி சார் இயக்கத்தில் மம்முட்டி சார் ஜோஷி சார் காம்பினேஷனில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் படம். இதுக்கு முன்னாடி வந்த மம்முட்டி சார் படம் ஒரு 2-3 படம் தொடர் தோல்விகளுக்கு பிறகு அவர் நடித்த இந்த படம் வந்து அவருக்கு பயங்கரமான பேர் புகழ், ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து கொடுத்த படம் எதுன்னா நியூ டெல்லின்னு தான் சொல்லலாம். இந்த படம் வந்து மலையாளத்திலேருந்து அப்படியே தமிழில் நாகர்கோவிலேருந்து சென்னை வரைக்கும் பல ஊர்களில் இந்த படம் வந்து அப்படியே மொழிமாற்றம் செய்யப்படாமலே சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. தெலுங்கில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது, கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட்டது, அம்பரீஷ் சுமலதா நடித்தாங்க, அப்புறம் ஹிந்தியில் ஜிதேந்திரா நடித்தாங்க. எல்லா மொழியிலையும் சூப்பர் ஹிட்டான இந்த படம். கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஹீரோவோட காதலியை வந்து ரேப் பண்ணிடுறாங்க, ஹீரோவோட காலை உடச்சிடுறாங்க. ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு பத்திரிகை ஆரம்பித்து தன்னோட எதிரிகளெல்லாம் பழி வாங்குறது தான் படத்தோட கதை. சுவாரஸ்யமான இந்த படம் வந்து நான் திரையரங்கிலேயே பார்த்துட்டேன், முன்னாடியே பார்த்துட்டேன். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தேன். இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தில் தியாகராஜன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அட்டகாசமாக இருக்கும். அதாவது தியேட்டரில் பார்க்கும்போதே வந்து ஒரு தமிழ் நடிகர் வந்து மலையாள படத்தில் கிளாப்ஸ் வாங்கினது வந்து நியூ டெல்லி படத்தில் தான். தியாகராஜன் சாருக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட். சூப்பராக இருக்கும் அவரோட காட்சிகள்லாம். நண்பர்கள் வந்து நேரம் கிடைச்சா இந்த படம் ஓடிடிலையும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் இருக்குது. நியூ டெல்லின்னு டைப் பண்ணால் போதும், பார்க்கலாம். ஓகே, பாருங்கள்.